சிஎஸ்கே அணிக்கு பிளே ஆஃப் செல்ல கடைசி வாய்ப்பு. இதையாவது உருப்படியா செய்வாரா தோனி? நடப்பு ஐபிஎல் போட்டியில் மொத்தம் 8 போட்டிகளில் ஆடி சிஎஸ்கே அணி 2 போட்டிகளை தவிர 6 போட்டிகளில் தோல்வியடைந்துள்ளது. இதில் தொடர்ந்து 5 தோல்விகளை பெற்று தொடர் தோல்வி சாதனையையும் பெற்றுள்ளது சிஎஸ்கே அணி. கடைசியாக மும்பைக்கு எதிரான போட்டியில் மீண்டும் தடுமாற்றமாக விளையாடிய சென்னை 20 ஓவரில் 177 ரன்களை இலக்காக நிர்ணயம் செய்தது. ஆனால் அந்த இலக்கை மும்பை வெறும் 15.4 ஓவரில் தொட்டு எளிதாக தங்களுடைய 4வது வெற்றியை பெற்றது. இதனால் புள்ளி பட்டியலில் மும்பை 6வது இடத்திற்கு முன்னேறிய நிலையில் சென்னை தொடர்ந்து 10வது இடத்தை வலுவாக பிடித்துள்ளது. இதற்கிடையே மற்ற 9 அணிகளை காட்டிலும் சிஎஸ்கே அணிதான் மிகவும் மோசமான நெட் ரன் ரேட்டை கொண்டுள்ளது. இந்த நிலையில் கிளைமேக்ஸை நோக்கி ஐபிஎல் தொடர் நகர்ந்து கொண்டிருக்கையில் சிஎஸ்கே அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்ல வாய்ப்பு இருக்கிறதா என்பதை தற்போது பார்க்கலாம். ஒரு அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்ல வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் 8 போட்டிகளில் வெற்றி பெற வேண்டும். ஆனால் சிஎஸ்கே அணி வெறும் 2 போட்டிகளில் மட்டுமே வெற்றியை பெற்றிருக்கிறது. இன்னும் சிஎஸ்கே அணிக்கு 6 போட்டிகள் எஞ்சி இருக்கிறது. இதனால் சிஎஸ்கே அணி பிளே ஆஃப் செல்வது மிகவும் கடினமாகியுள்ளது. ஒருவேளை இங்கிருந்து சென்னை பிளே ஆஃப் சுற்று செல்ல வேண்டுமெனில் அடுத்த 6 போட்டிகளிலும் கட்டாயம் வெல்ல வேண்டும். அதை செய்தால் மொத்தம் 8 வெற்றி 16 புள்ளிகளுடன் வேறு அணிகளை எதிர்பார்க்காமல் சென்னை நேரடியாக பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்லலாம். மீதமுள்ள 6 போட்டிகளிலும் வெற்றி பெற்றால் மட்டுமே சிஎஸ்கே அணி அதிகபட்சமாக 16 புள்ளிகளுடன் முடிக்க முடியும். ஆனால் 5 அணிகள் ஏற்கனவே 10 புள்ளிகளை பெற்றிருப்பதாலும் இன்னும் குறைந்தது 6 போட்டிகள் விளையாட உள்ளதாலும் 16 புள்ளிகள் சிஎஸ்கே பிளே ஆஃப்களுக்கு தகுதி பெற போதுமானதாக இருக்காது. ஆனால் மீதமுள்ள 6 போட்டிகளில் சிஎஸ்கே அதிக ரன்கள் வித்தியாசத்தில் வென்று பஞ்சாப், பெங்களூரு அணிகளில் ஏதாவது ஒரு அணி அடுத்தடுத்து எல்லா போட்டிகளிலும் தோல்வியடைந்தால் மற்ற 5, 9 இடங்களில் உள்ள அணிகள் தொடர்ச்சியாக வெற்றிகளை பதிவு செய்யாமல் சில தோல்விகளை பதிவு செய்தால் சிஎஸ்கே அணிக்கு சாதகமான சூழல் ஏற்படும். அதாவது டாப் 2 இடங்களில் உள்ள அணிகளுக்கு அதிக வாய்ப்பு உள்ளது. சிஎஸ்கே தவிர்த்து மீதமுள்ள 7 அணிகள் 16 புள்ளிகளை எடுக்காமல் போனால் சிஎஸ்கே அணி பிளே ஆஃப் செல்ல சாதகமாக இருக்கும். ஒருவேளை அடுத்த 6 போட்டிகளில் சென்னை 5 வெற்றிகளை பெற்றாலும் பிளே ஆஃப் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு சென்னை அந்த 5 வெற்றிகளையும் கொஞ்சம் பெரிய அளவில் பெற்று மோசமாக இருக்கும் ரன் ரேட்டை நன்றாக மாற்ற வேண்டும். ஒருவேளை 4 வெற்றிகளை பெற்றால் அதோடு சென்னை வீட்டுக்கு கிளம்பலாம். மொத்தத்தில் ஒரு காலத்தில் சிஎஸ்கே புள்ளிப்பட்டியலில் முதலிடத்தை பிடிப்பதற்கு பெயர் போன அணியாக ஜொலித்து வந்தது. ஆனால் இந்த வருடம் மோசமாக விளையாடும் சிஎஸ்கே புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்தை தவிர்க்க போராடி வருகிறது. உங்கள் தின சேவல்